காய்கறி வார சந்தையில் காய்கறி விற்பனை குறைந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் தொடர் மழை மற்றும் காய்கறி விலை உயர்வால் மங்களம் வார காய்கறி சந்தையில் காய்கறி விற்பனை குறைந்துள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 4 நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக சந்தைக்கு பொதுமக்கள் வரத்து குறைந்துள்ளதால் மேலும் காய்கறி விலை உயர்வாலும் இந்த விற்பனை குறைந்துள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோரங்களில் தொடர் மழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று நிலவரப்படி வினாடிக்கு 10,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 11,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சீனி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. புதுவண்ணாரப்பேட்டையில் 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கஞ்சா புழக்கம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சந்தேகத்தின் பேரில் அங்கிருந்த கமல்ராஜ், சபீர், சரவணன் ஆகிய 3 பேரை சுற்றி வளைத்து விடுத்து சோதனை செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 3 பொட்டலங்களிலிருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் ஆந்திராவிலிருந்து தென்றல் நகர் திருமுல்லை வாயில் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 18,5 கிலோ கஞ்சா என மொத்தம் சுமார் 20,5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் 5 கோடி மதிப்பில் கடனுதவி மற்றும் நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னரில் உள்ள தனியார் திருமண மகாலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் ரகுபதி, சிவ வி மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 721 பயனாளிகளுக்கு 5 கோடி மதிப்பில் கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளும் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு, அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா, சின்னதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து ஆடுகள் திருடு போவதாக கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வந்த நிலையில் ஆடு திருட்டில் ஈடுபட்ட கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள வேளாடிப்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த வீரபாண்டியனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 15 ஆடுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்த ஆடுகளை ஆட்டின் உரிமையாளர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவர்களது ஆடுகளை அடையாளம் கண்டறிந்து உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.